தேர்ட் பார்ட்டுக்காக சும்மா இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒன்றும் பரவாயில்ல, இந்தியா டூ வேஸ்ட், எதுவுமே இல்லை இல்லை. ஏன்னா ஒரு ஏதோ சொல்கிறாங்க, அரசியல் கருத்து மட்டும் சொல்கிறாங்க, மற்றபடி எல்லாமே வந்து வேஸ்ட்டு. படத்தில் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, ஆக்ஷன் இல்லை. பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் லஞ்சத்தை பொறுத்த சொல்லியிருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை கதையில். ஏன்னா ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு ஸ்டோரி என்னன்னு எதுவுமே இல்லை. அதில் எஸ்கே சூரி எதுக்கு இருக்கான்னு தெரியல, சித்தார்த்தை மட்டும்தான் மெயினாக காமிச்சிருக்காங்க, மற்றபடி எதுவுமே காமிக்கல. எல்லாமே சும்மா டப். இதில் கமல் வராமல் இருந்திருக்கலாம் இந்த இதில். இப்போ வந்து ஒன்றில் நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஒன்றில் நிறைய இருந்துச்சு, அரசியல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஸ்கேனிங் ஆக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து எதுவுமே சொல்ல, பொதுவாக காமிச்சிட்டு போய் கம்முன்னு போயிட்டு வராமல் இருந்திருக்கு இந்தியன் டூ. இதுக்கு இந்தியா ஒன்றும் பரவாயில்ல இருக்கனால பயந்து சில விஷயங்கள் இதில் அவர் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒன்லி பொலிட்டிக்கல் எதுவும் பேசல, ஒன்லி லஞ்ச அமௌண்ட் மட்டும் தான் பேசியிருக்காரு, மற்றபடி எதுவுமே பேசல. அவர் லஞ்சத்தை மட்டும் பேசியிருக்காரு, மற்றபடி எதுவுமே பேசல. அதுக்கு அவர் வராமே இருந்திருக்கலாம். அந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. அதில் அந்த ஏர் பிடிச்சி சிக்ஸ் பேக் கொண்டு வர நல்லா இருந்துச்சு. கெட்டப் நல்லா ஒரு நார்மல் எல்லாம் ஓகே, மற்றபடி படம் அந்தளவுக்கு இல்லை. இந்தியா ஒன்று பெஸ்ட். அந்தந்த கேரக்டர்ஸ் தகுந்த மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸும் சீனும் போட்டிருக்காங்க. ஸோ எங்கேயுமே ஓவர் ஆக்ஷன் பண்ணலை, கரெக்டாக செட்டில்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வரும். கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டு என்ன நடக்கும்னு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஜெய்ஹிந்த். தேர்ட் பார்ட்டுக்காக சும்மா இந்த படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, சினிமா மியூசிக் நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, கமல்ஹாசன் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஆனால் பக்கா புரியணும்னா பார்ட் 3 பார்த்தா தான் சினிமா கிளாரிட்டியாக தெரியும். அதெல்லாம் எதுவும் தெரியாது, எல்லாம் சஸ்பென்ஷனில் இருக்கு. எல்லாம் இந்த யாரோட வேலை அவங்க வேலை அவங்க கரெக்டாக பார்த்தா கரெக்டாக இருக்கும். லஞ்சம் எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்குது, எல்லா அதிகாரிகளும் சர்க்கார் அதிகாரிகளும் பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லாமே லஞ்சம். அந்த லஞ்சத்தை வந்து கண்ட பண்ணால் நல்லாயிருக்கும். அரசியல் பற்றி எதுவும் இல்லைங்க, அரசியல் பற்றி எதுவும் இல்லை, எல்லாமே லஞ்சத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. அவங்கவுங்க வேலை அவங்க கரெக்டாக பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அதோட இது நல்லா மெசேஜ் நல்லா இருக்கு. இது வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு மட்டும் தான் எடுத்தாங்க இல்லைங்களா, இது ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் கவர் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா மொத்தம் எல்லா இடத்துல எங்கெங்க இருக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3 ட்ரெய்லர் இல்லை பார்க்கல, வந்துட்டு வெளியே வந்துட்டேன். அது நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் பார்க்கணும். செகண்ட் பார்ட் ஒன்றும் இல்லை, தேர்ட் பார்ட்டுக்காக தான். இல்லை எல்லாம் ஆவரேஜ் தான், செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்கு. படம் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் இதுவே கிளைமேக்ஸ் கிடையாது. தேர்ட் பார்ட்டில் தான் இன்னும் செம்மையாக இருக்கும் படம். எதிர்பார்த்து வந்திருக்கீங்க இந்த விஷயம்லாம் இருக்கு. அவரோட ஆக்ஷன் எதிர்பார்க்க மாதிரியே இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் ஏதாவது ஒரு அரசியல், ஏதாவது யாரோ தலைவரை பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அதனோட எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில். ஒன் பார்க்கும்போது அந்த சேனாதிபதியோட அந்த எஃபெக்ட், அந்த பிஜிஎம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அந்த கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எஸ்.ஏ. சூர்யாவோட ப்ரொஃபெஷன், எஸ்.ஜே. சூர்யா அவரோட பாட்டு அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த எதிர்பார்த்தீங்க அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது? கிளைமேக்ஸ் வந்து அடுத்த தேர்ட் பார்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டில் என்ன ஆகும்னு ஆர்வத்தில் அது வருவாங்க. ஸோ இன்னும் செம்மையாக இருக்குன்னு நம்புகிறோம்.